தேர்வு படிக்கக்கூடிய வருங்கால ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, ஞாபகம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். இந்த சைக்காலஜில ஞாபகம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான லெசனு. இதுல வரக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ்களை உங்களுக்காக நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஞாபகத்துல ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று மனனம், 2வது நிலைநிறுத்துதல், 3வதா பார்த்தீங்கன்னா மீட்டறிதல். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் மனனம்னா நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம், படித்த விஷயங்களை வந்து மெமரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன, மனனம். அடுத்து 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்துதல். என்ன விஷயத்த நம்ம இங்கே படிச்சோமோ அந்த விஷயங்களை வந்து நம்ம மனசுல பதிய வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் என்ன, நிலைநிறுத்துதல். 3வதா மீட்டறிதல்னா என்ன விஷயத்த படிச்சு நம்ம மனசுல வந்து ஒரு நிலை பெற வச்சோமோ, என்ன விஷயத்த வந்து என்ன கற்றலை வந்து நம்ம நிலையை நிறுத்தணுமோ அந்த நிலைநிறுத்த திரும்ப வந்து ஒரு ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் மீட்டறிதல். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப் இருக்கு நம்ம ஒரு விஷயங்களை படிக்கிறதுக்கு, ஞாபகம் பண்றதுக்கு. ஸோ ஞாபகப்படுத்துறதுக்கு எத்தனை ஸ்டெப்னு கேட்டாங்கன்னா நீங்க தயங்காம சொல்லலாம் 3 ஸ்டெப்னு. இந்த 3 ஸ்டெப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து நம்ம இங்க படிக்கிறோம், எவ்வளவு விஷயங்களை படிக்கிறோம், இல்லை படிச்ச விஷயங்கள் எங்க போகும், எதுல போகும்னா நம்ம நுண்மதியில. நம்ம மதியில இருக்கிற நுண்மதினா நுண்மதினா நம்ம ஆள் மனசுல போய் நம்ம படிக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஆள் மனசுல போய் சேர்ந்தோம். ஸோ ஆள் மனசுல சேர்றப்போ அது அங்க மறக்காம ஞாபகமா வச்சிருக்கோம் சொல்றாங்க. அடுத்து இப்போ ஒரு விஷயத்த வந்து மெமரி பண்ணணும்னா சில விஷயங்கள் பயங்கர ஹார்டா இருக்கும். ஸோ சில விஷயங்கள் ஈஸியா இருக்கும். அது என்னன்னா அதோட அமைப்பு பொறுத்துன்னு தான் சொல்றாங்க. அது அமைப்புனா நான் எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். இப்போ பாருங்க, ஒரு நம்பர் எழுதுறேன், 5 7 9 3 1 4. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துறாங்க. இந்த நம்பரை நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ரொம்பவே வந்து ஒரு சிக்கலான விஷயம். ஆனா அதே விஷயத்த பாருங்க, 1 3 4, அடுத்து பாருங்க 1 3 4 5 7 9. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு படிக்கிறப்போ அது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால வந்து அதை ஒரு ஈஸியான வேல அமைச்சுக்கிட்டு நம்ம படிச்சோம்னா இந்த ஞாபகம்ன்றது ரொம்ப சிறப்பா சீக்கிரமாகவும் நடைபெறும்னு சொல்றாங்க. ஸோ இதுல அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, உறக்க வாசித்தலை பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசுறாங்க. என்னதான் உறக்க வாசித்தல். ஸோ இந்த உறக்க வாசித்தல் அப்படின்ற முறையில நம்ம ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, மாணவர்களை புக் எடுத்து படிங்கன்னா என்ன செய்யணும், ரொம்ப ஸ்பீடா வாசிக்க சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஆள் வாசிக்க சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, இது ஏன் பண்றாங்கன்னு? நம்ம யோசிக்கல. ஆனா அந்த மாதிரி உறக்க வாசிக்கிறப்போ நம்ம படித்த விஷயங்கள்ல வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் வரும்போது நம்ம மைண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும் எங்க மிஸ்டேக் இருக்குன்னு. சாதாரண ஒரு மௌனமா படிக்கிற விஷயத்துல வந்து சில மிஸ்டேக்ஸ் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஆனா உறக்க வாசித்தல் அப்படின்ற ஒரு மெத்தட்ல கண்டிப்பா நீங்க வந்து மிஸ்டேக் கண்டுபிடிச்சு அதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உறக்க வாசித்தல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தவறை திருத்துவதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்கள்ல வந்து உறக்க வாசித்தல் ஒரு முக்கியமான முறை. சரி, இதெல்லாம் முடிச்சாச்சு. சைக்காலஜில எப்பவுமே வந்து நம்ம ஒரு அதை சார்ந்த அந்த ஆராய்ச்சியாளர்கள், அந்த அறிஞர்கள், உளவியல் அறிஞர்களை பத்தி நம்ம பேசாம போக முடியாது. எல்லாத்தையுமே அவங்க மூலம் தான் நமக்கு கிடைச்சி. ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போ நம்ம யாரை பத்தி படிக்க போறோம்னா எப்பிங்கோஸ். எப்பிங்கோஸ் எப்பிங் ஸோ எப்பிங்கோஸ் இந்த எப்பிங்கோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சில லெசன் எடுத்து ஒரு சில வரிகளையோ அல்லது ஒரு பேராவையோ எடுத்து பயங்கரமா படிக்கிறாரு. ஸோ படிச்சு பார்த்தா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68% என்ன பண்றாருன்னா, ஒரு 68% வந்து ஈஸியா வந்து அவருக்கு ஞாபகம் வந்துருது. அவரு கிட்டத்தட்ட நிறையா இந்த பாடங்கள் எடுத்து படிக்கிறாரு. படிக்கல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 68% வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் நாள் படிக்கிறப்போ, அவரால வந்து மெமரியில வச்சுக்க முடியுது. இதே மாரி ஒரு 3 நாள் கழிச்சு, அத திரும்பவும் யோசிச்சு பார்க்குறாரு. ஆனா அப்ப எவ்வளோ இருக்குன்னா, வெறும் 38% மட்டும் தான் அவர் மைண்ட்ல வந்து இருக்கு. ஸோ இந்த 68ல வெறும் 38% மட்டும் தான் அவரால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுது. அப்போ இந்த மெமரி பண்றது நாட்கள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, அது நம்ம மனசுல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிருது.
அல்லது மறைவாகி போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ குறைஞ்சு போயிடுது. நான் படிச்ச சதவீதம்ன்றது மெல்ல, 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 மெல்ல மறந்து சில நாட்களுக்கு அப்புறம் அது நம்ம மனசுல இல்லாம போயிரும். இப்ப அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, திரும்ப வந்து அத மீட்டு திரும்ப வந்து ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும். எடுத்து படிக்கணும். எத்தன சதவீதம் நமக்கு மறந்துச்சோ, அத்தன சதவீதம் திரும்ப நம்ம எடுத்து படிக்கும்போது, அது நிச்சயமா மைண்ட்ல ஒரு நிலையான இடத்துல போயிரும்னு சொல்லிட்டு தான் இந்த யாரு எப்பிங்கோஸ் வந்து சொல்றாரு. ஸோ எப்பிங்கோஸ் சொல்றாரு. அடுத்து இதே இதுல அ ஒஸ்ரின் ஓஸ்ரின்னு சொல்லுவாங்க. ஓஸ்ரின் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 பேர் 2 பசங்க எடுத்துக்கிறாரு. ஒருத்தர் ஏன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் பின்னு சொல்றாரு. இதுல இந்த ஏய பாருங்க. ஏக்கு வந்து என்ன செய்றாருன்னா, ஒரு 10 10 சென்டென்ஸ் ஒரு புக்க குடுத்து, நீ படிடான்றாரு. ஆனா அதே பிட்ட வந்து 10 சென்டென்ஸ குடுத்து, நீ 10 நாள்ல படி. அதாவது ஒரு நாளைக்கு 1 ஒரு சென்டென்ஸ் படி. நீ வந்து ஒரே நாள்ல இந்த 10யும் படிச்சு முடின்னு சொல்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்குறாரு. அதாவது 2 பேரும் படிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் அளவு இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கும் படிச்சு அத ஞாபகப்படுத்தக்கூடிய இது வந்து டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து 65% 65% வந்து அவங்களால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுது. சில நாட்களுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா, இந்த ஏ அதாவது ஒரு நாள்ல மொத்தத்தையும் படிச்சு முடிச்சாப்புலைல, அவருக்கு வெறும் வர்றது 10% தான். அடுத்த தலைவர் வந்து அவரு படிச்சார்ல, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸ் மட்டும் படிச்சாரு பாருங்க. அவருக்கு வந்து ஒரு 47% வந்து மைண்ட்ல இருக்காம். ஸோ, ஒரு விஷயத்த அதுக்கான கேப் விட்டு, அதாவது அதுக்கான இடைவெளி விட்டு சரியான முறைகள்ல படிச்சா மட்டும் தான், நம்ம மனசுல நிக்கும் அப்படிங்கிறவரு யார் சொல்றாருன்னா, ஓஸ்ரின். ஸோ, எப்பிங்கோஸு, ஓஸ்ரின். எப்பிங்கோஸு நான் முடிக்கிறேன் அப்படின்னு வந்தாரு. ஆனா என்னாச்சு? 3 நாள்ல 68%ன்றது 38% ஆச்சு. ஓஸ்ரின்றது அவரு 2 பேர வச்சு பண்றாரு. எப்படி யோசிச்சுக்கலாம்னா, ஓ ஓ ஓஸ்ரின்னா ஓஎஸ். ஸோ ஓசினா ஓசியில 2 பேர வச்சுட்டு நம்ம அந்த ஆய்வ முடிச்சுட்டாரு. அதனால ஓசின பத்தி சொல்லலாம். அடுத்து இப்ப படிக்கிற முறையில சொல்றாங்க. இப்ப நம்ம நெறைய விஷயங்கள வந்து புக் எடுக்கிறோம், படிக்கிறோம். ஆனா அது எல்லாமே வந்து மனசுல நிக்குதா? கண்டிப்பா இல்ல. அத கண்டிப்பா நிக்கிறது இல்ல. அது மெமரி பண்ணாலும் அது ரொம்பவும் நிக்கிறது இல்ல. அது மேற்கொண்ட ஆய்வுலயுமே நம்ம நெறைய பார்த்தோம். ஸோ அதனால என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாரி பார்க்குறப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நெறைய சென்டென்ஸ் இருக்கு. ஒரு புக்ல நெறைய சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பிரிக்கணுமாம். அதாவது அ தொகுதியாவோ, பகுதியாவும் பிரிச்சு நம்ம படிக்கணும்னு சொல்றாங்க. தொகுதி முறைனா மொத்தமா படிக்கிறது தொகுதி முறை. அதே வந்து பகுதி பகுதியா, ஒரு பகுதி ஏ, பகுதி பி அப்படி பிரிச்சு படிக்கும்போது, அ நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாவே அந்த விஷயங்கள் வந்து மனசுல பதிஞ்சிரும். ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நெறைய விஷயங்களையும் சொல்லலாம். இப்போ ஒரு 5 பாரா இருக்கிறது எப்படி நமக்கு எக்ஸாம்ல டெஸ்ட் வைப்பாங்க? ஃபர்ஸ்ட் பாரா அப்படி, அடுத்து செகண்ட் பாரா, அடுத்து தேர்ட் பாரா, அடுத்து ஃபோர்த் பாரா. ஸோ அந்த மாரி நம்ம பாராவா பிரிச்சு படிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி பண்ணும்போது பண்ணலாம். அதே மாரி ஹிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு 5, 6 தலைமுறைகள் வரும். இப்போ டெல்லி சுல்தான்கள் எடுக்கிறோம்னா, அதில ஒரு 5, 6 தலைமுறைகள் வரும். அந்த தலைமுறைகள ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு வச்சுட்டு நம்ம படிக்கிறப்போ, அது நம்ம மனசுல ரொம்ப ஈஸியாவே நிக்கும் அப்படின்ற மாரி இந்த ஆய்வாளர் வந்து இந்த ஆய்வுல வந்து சொல்றாங்க. ஒண்ணு தொகுதி முறை, பகுதி முறை. 2 பிரிச்சு படிக்கிறதுங்கிறது பகுதி முறை, மொத்தமா படிக்கிறது தொகுதி முறை. ஸோ நான் உங்களுடைய மைண்ட் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க படிச்சா நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஆம் இந்த ஞாபகம் அப்படின்ற டாபிக்ல நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து தடைகள். சைக்காலஜின்ற ஒரு விஷயத்த எடுக்கும்போது நமக்கு நிறைய தடைகள் வந்திருக்கும். ஸோ அதையே வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. தடைகள். தடைகள வந்து 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து முன்னோக்கு தடை, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னோக்கு தடைன்னு சொல்றாங்க. அதாவது முன்னோக்கு தடை, பின்னோக்கு தடை. இதுல முன்னோக்கு தடைனா, இப்ப 2 விஷயம் எடுத்துக்கிறோம். முன்னோக்கு தடை ஏன்னு ஒருத்தர் இருக்காரு. ஏன்னு ஒரு லேர்னிங். அடுத்து பின்றது இன்னொரு லேர்னிங். இப்ப ஏன்றது பார்த்தீங்கன்னா, அம் என்ன சொல்லலாம்னா, ஆ இப்போ ஒரு சயன்ஸ் குரூப் சயன்ஸ் குரூப் படிக்கிறாங்க. சயன்ஸ் குரூப்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அதே ஆளு அடுத்து சயன்ஸ் அல்லாத ஒரு ஆர்ட்ஸ் குரூப்போ, ஏதோ ஒரு குரூப் படிக்கிறாங்கன்னா, இவங்களால வந்து இந்த பீன்ற விஷயத்த வந்து கண்டிப்பா சீக்கிரம் முடிக்க முடியாது. அவ்வளவு ஈஸியா வந்து அந்த விஷயத்த கத்துக்கிற முடியாது. அதாவது முன்னோக்கி போற ஒரு விஷயத்த வந்து கத்துக்க முடியாது. அது ஏற்கனவே கற்ற ஒரு செயல் வந்து இதுக்கு தடையா இருக்கும். அதுதான் முன்னோக்கு தடை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப வீணை வாசிக்கக்கூடிய ஒருவர் வந்து, அ கித்தார குடுத்து வாசிக்க சொன்னா,
இந்த வீணை சார்ந்த சில விஷயங்கள் வந்து அதுக்கு தடையா இருக்கும். அது கத்துக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த ஏன்றது இப்ப வீணைன்னு வச்சுக்கிறோம். இவர் வந்து வந்து வீணை படிச்சு வீணைன்னு அவருக்கு நல்லா தெரியும். படிச்சு முடிச்சுட்டாரு. இது ஒரு கித்தாரு. இல்ல அது சார்ந்த ஒரு இன்னொன்னு படிக்கும்போது அவரால முடியாது. இதே பிரச்சனை தான் அங்கேயும் வரும். ஒரு டென்னிஸ் படிக்கிறாரு. ஒரு டென்னிஸ் தெரிஞ்ச ஒருத்தர் கிரிக்கெட் விளையாட என்ன செய்வாரு? பேட்ட புடிச்சு சுத்தும்போது அந்த டென்னிஸ்ல எப்படி ஷாட் அடிக்கிறாங்களோ, அந்த மாதிரியான விஷயங்கள் தானே வரும். ஸோ, அந்த மாரி வந்து ஏற்கனவே கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஃபியூச்சர்ல கத்துக்க போற விஷயத்த வந்து அதாவது பாஸ்ட்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து, இப்ப பிரசன்ட்ல என்ன ஒரு விஷயம் கத்துக்கிறோமோ, அதுக்கு தடையா, அத கத்துக்க விடாம, இதுக்கு தடங்கலா சில குறுக்கீடு தர்றது தான் என்னது முன்னோக்கு தடை. பின்னோக்கு தடைனா அதேதான். இப்ப பின்னோக்கு தடைனா, அதேதான் எடுத்துக்கலாம். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஏ, ஒருத்தர் பி. இவங்க 2 பேருமே 2 மனிதர்கள். பின்னோக்கு தடை. பின்னோக்கு தடைனா பாருங்க, ஆ ஃபர்ஸ்ட்டு ஏன்றது ஒரு லெசன படிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு, திரும்பவும் வேற ஒரு விஷயத்தையுமே படிச்சு முடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ படிச்சு முடிச்சதுக்கப்புறம், இந்த ஏய வந்து அவரால வந்து திரும்ப பண்ண முடியாது. இப்ப ரொம்ப நாள் வந்து ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறாரு. ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிள் ஓட்டிட்டு டக்குன்னு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்றாரு? அதே பைக் ஓட்டுறாரு. இந்த பைக் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம், அவரால வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறத வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது. ஏன்னா, ஏற்கனவே கடைசியா இப்போ கத்துக்கிட்ட இந்த பைக் ஓட்டுற மெத்தடுன்றது இங்க வந்து குறுக்கீடு பண்ணும். இத வந்து கத்துக்கிறதுக்கு, இத வந்து திரும்பி மீட்டெழுதுறதுக்கு, திரும்ப செய்யறதுக்கு ஒரு தடைகள உருவாக்கும். ஸோ, அதுதான் வந்து பின்னோக்கு தடை. பிரசன்ட்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம், பாஸ்ட்ல கத்துக்கிட்ட விஷயத்துக்கு வந்து தடங்கலா இருந்துச்சுன்னா, தெரிஞ்சுக்கிறதுக்கு, அத ஒரு மீட்டு அறியறதுக்கு தடங்கலா இருந்ததுன்னா, அதுதான் வந்து பின்னோக்கு தடைன்னு சொல்றாங்க. அடுத்து, இந்த தடைகள் வந்து எளிமையாகுறதுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே வகையா இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். நான் ஹிஸ்ட்ரியில ஓரளவுக்கு நான் படிச்சுட்டேன். அதுல இயர் படிக்கிற விஷயங்கள் வந்து திரும்ப நான் இயர்கள மட்டும் எடுத்து பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யும்? ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஒருத்தரோட பிறப்புலருந்து இறப்பு வரைக்கும் அவர் ஒரே செஞ்சுரிஸ்ல முடிச்சிட்டாருன்னா, அது ஒரே செஞ்சுரிஸ்ல முடியிறதுனால, அது அ ஒரே வகையை சார்ந்தது. ஒரே வகையா இருந்தா நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப தமிழ் படிச்ச ஒருத்தனுக்கு வந்து, தமிழ்ல வந்து ஒரு பாரதியார பத்தி கேட்டாலோ, அல்லது வந்து ஒரு தமிழ் அறிஞர்கள பத்தி கேட்டாலோ ஈஸியா சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் ஒரே வகை. ஒரே வகையா இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து மெமரி பண்ணிடலாம். 2 எத்தன விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ ஒரே வகையா இருக்கும்போது, அவங்க ஈஸியா வந்து மெமரி பண்ணிருவாங்க. அப்படின்றது தான் இந்த ஒரே வகையா இருக்கிறத சொல்றாங்க. அடுத்து இடைவெளி. நிச்சயமா வந்து ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடியும், அதுக்கப்புறம் அடுத்த 2வது விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இடைவெளி வந்து ரொம்ப முக்கியம். இந்த இடைவெளி அதிகமா இருந்ததுன்னா, நல்லா நிறைவா இருந்ததுன்னா, நம்ம அதிக விஷயங்கள கத்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 பேர கூப்பிட்டுக்கிறாங்க. எக்ஸ்ன்ற ஒருத்தரையும், ஒய்ன்ற ஒருத்தரையும், இசட்ன்ற ஒருத்தரையும் எடுத்துக்கிறாங்க. இப்போ எக்ஸ்ன்றவர் பார்த்தீங்கன்னா, இவரு ஒய்க்கு வந்து நல்ல ஓய்வு கிடைக்குது. ஒரு விஷயத்த படிக்க முன்னாடி நல்ல ஓய்வு கிடைக்குது. இசட்டுங்கிறதுக்கு எந்த விதமான ஓய்வுமே இல்ல. ஆ இவரு நிறைய விஷயங்கள படிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த இசட் இருக்காரு பார்த்தீங்களா, இவருக்கு என்னன்னா, ஒரு விஷயத்த முடிச்ச உடனே வந்து திரும்ப என்ன பண்ணுவாருன்னா, அடுத்த ஒரு விஷயத்த குடுக்குறாங்க. ஸோ இங்க எங்க வந்து பார்த்தீங்கன்னா, தடங்கள் அதிகமா இருக்கும்? இந்த இசட்டுக்கு தான். ஏன்னா, அவருக்கு தான் ஒரு விஷயத்த படிச்சு முடிச்ச உடனே 2வது விஷயத்த படிக்கும்போது, அவரால வந்து அ கன்டினியூவா பண்ண முடியாது. 2 வித்தியாசமான ஒரு லேர்னிங்க அவரால கத்துக்க முடியாது. ஆனா, இந்த ஓய்வு இருக்காரு பாருங்க, நல்ல ஓய்வு ஓய்வு கிடைச்சு, அதாவது நல்ல ஒரு இடைவெளி விட்டு படிக்கிறாரு பாருங்க, இவரால வந்து ஈஸியா வந்து அத மெமரி பண்ணிக்க முடியும். ஞாபகப்படுத்திக்க முடியும். மீட்டறிய முடியும். எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் சொல்றாங்க. அப்போ ஓய்வுன்றது வந்து இது ஒரு அளப்பரிய ஒரு விஷயத்த தருது. அந்த கற்றல் என்பது சொல்றாங்க. ஸோ இதுலயே வந்து அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த அதாவது அ 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு பைக் ஓட்டுறது, இன்னொன்னு ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க. இப்போ பைக் ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, ரொம்ப நாள் கழிச்சு அதே பைக்க ஓட்டலாமான்னா, முடியுமான்னா, கண்டிப்பா முடியும். அவங்களால பைக்கே ஓட்ட முடியும். ஏன்னா, இது ஒரு உடல் சார்ந்த செயல்பாடு. ஆனா, அதே வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப நாள் படிக்காம விட்டுட்டு, அதத்தானே நம்ம ரொம்ப பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாரி தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அத எடுத்து படிக்கும்போது, நம்மால ஹிஸ்ட்ரிய வந்து முழுசா ரிவைஸ் பண்ண முடியுமான்னா, படிச்சு முடிக்க முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. அந்த விஷயத்த தான் இங்க சொல்றாங்க. ஹிஸ்ட்ரி படிச்சு முடிச்சவங்க ஏன்னா வந்து அது ஒரு அறிவு சார்ந்தது. ஒரு சொல் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. மொழி சார்ந்ததோ, சொல் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ, அந்த சொல் சார்ந்த விஷயங்கள வந்து நம்ம மீட்டெடுக்குன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. அப்படின்னு இப்ப இது கொஸ்டினா கூட வரலாம். ஏன்னா, உடல் சார்ந்தத வந்து மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சொல் சார்ந்ததா, உடல் சார்ந்ததானா, நமக்கு திங்கிங் பல விதமா ஓடும் எக்ஸாம் ஹால்ல. அப்போ நம்ம இந்த சொல் சார்ந்தது நமக்கு கடினம், உடல் சார்ந்தது படிக்கிறது கஷ்டம்ப்பா. அவ்வளோதான் சொல்லி முடிச்சுட்டு போலாம். அடுத்து விடயம் மாறுபடுதல். இந்த விடயம் மாறுபடுதல்னா, நம்ம ஒரு படிக்கிற விஷயங்கள வந்து
அந்த அதுக்குள்ள அந்த விடயத்த வந்து சேஞ்ச் பண்ணி அதாவது ஆல்டரேட் பண்ணி நம்ம படிச்சா ஈஸியா படிச்சுருவோம்ல. ஸோ அந்த விஷயங்கள பத்தி ஆராய்ச்சி பண்றது யாருன்னா, வோல்ஃப். வோல்ஃப்ன்றவர் தான் ஆராய்ச்சி பண்றாரு. அப்ப விடய மாறுதல் ஞாபகத்துல முக்கியமான ஆளு வோல்ஃப். வோல்ஃப் நீங்க எப்படின்னா இது வச்சுக்கங்க. அசிங்கமான வார்த்தைகள் கூட சில பேர் யூஸ் பண்றது உண்டு. சில சமயங்கள்ல பார்த்துருக்கேன் ஷார்ட்கட்ல. அந்த மாரி என்ன தோணுதோ நீங்க வச்சுக்கங்க. ஸோ வோல்ஃப்ன்றவர் ரொம்ப முக்கியமான ஆளு. இதுல மட்டமாக்கல். ஸோ மட்டமாக்குறதுல சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டயகிராம் வரையிறேன் பாருங்க. இது எல்லாமே வந்து ஈஸியான பாயிண்ட். இது எல்லாமே கஷ்டமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ கஷ்டமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்ஸ நம்ம என்ன பண்றோம்னா, ஆ கஷ்டமான பாயிண்ட்ஸுக்கு நெறையா வந்து இன்புட் போட்டு, அத வந்து நம்ம என்ன செய்றோம், அந்த அந்த கஷ்டமான விஷயத்த ஈஸியா மாத்திர்றோம். ஸோ அத வந்து ஈஸியா மாத்தி ஒரே மாரி நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா? எல்லாத்தையுமே வந்து நமக்கு தோதா மாத்திக்கிட்டு, ஸோ அதுக்கு பேர் தான் என்ன செய்வாங்கன்னா, மட்டமாக்கல். சரி நான் கூறாக்கள் எழுதிட்டேன். இது மட்டமாக்கல். அடுத்து இந்த கூறாக்கள். இந்த கூறாக்கள் பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வந்து, அ கூறாக்கள் வந்து அ கஷ்டமான விஷயம் இருக்கும். அதாவது நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்ல சில நேரான விஷயங்கள் இருக்கும். சில தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணத்துக்கு போறோம். ஒருத்தவங்கட்ட எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கும். ஆனா, அவன் சட்டையில இருக்கிற சின்ன ஒரு ஓட்டைய தான் பார்ப்போம். ஏதோ சட்டை கிழிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு அவன்ட்ட நெகட்டிவான ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, அந்த நெகட்டிவான பாயிண்ட்ட மட்டும் தான் வந்து மனசுல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நிகழ்வுக்கு பேரு தான் கூறாக்கள். முக்கியமா பார்த்தீங்கன்னா, முக்கியமான அந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு தேவையில்லாத பாயிண்ட். ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் குரக்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லாங்கன்னா வந்து ஒரு குறைகள வந்து மிகைப்படுத்தல். ஒருத்தன் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருப்பான். இன்னைக்கு சொசைட்டில என்ன நடக்குது? ஒருத்தன் நிறைய எவ்வளோ விஷயங்கள் செய்வான். அதெல்லாம் யோசிக்காம, அவன வந்து மொத்தமா க்ளோஸ் பண்றதுலயே குறியா இருப்போம்ல. நெகட்டிவ தேடி பிடிச்சு பெர்சனல் விஷயங்கள்லாம் போடுறாங்கல்ல. ஸோ அத கூட நம்ம சொல்லலாம். ஸோ கூறாக்கள்ன்றது இந்த மட்ட மக்களுக்கு ஒரு எதிரான ஒரு விஷயம் சொல்லலாம். கூறாக்கள் மட்ட மக்கள்ன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்பலாம் நமக்கு தோதா வந்து படிக்கிறோம்ல. அதே மாரி கூறாக்கள்ன்றது தேவையில்லாத விஷயங்கள எடுத்து படிக்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். அடுத்து நியாயமாக்கல். நியாயமாக்கல்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பையன் வர்றான். அவன வந்து டக்குனு ஒருத்தவங்க ஒரு அம்மாவோ, யாரோ வந்து எங்கோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து அ என் மகள் என் மகள் ரோஜா போல் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, அவங்கள வந்து அ நியாயப்படுத்துறாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது சில தவறான விஷயங்கள் இருந்தாலும், அத த இது அத வந்து அ நியாயப்படுத்திட்டு அவங்கள வந்து நல்ல ஒரு விஷயமா காட்டுறது தான். ஸ்கூல்லயே கற்றல்லே நம்ம என்ன நிகழ்க்கும், சில சமயங்கள்ல வந்து சில நல்ல ஸ்டூடண்ட்ஸ் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவான். அந்த மிஸ்டேக்க வந்து விட்டுட்டு, அவனோட நியாயமான விஷயத்த மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நியாயப்படுத்துதல். அடுத்து தொழில்பட கற்றல், தொழில்படா கற்றல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த தொழில்பட கற்றல், தொழில்படா கற்றல்னா, தொழில்பட கற்றல்னா வந்து, அ நாமளே சில விஷயங்கள வந்து பயங்கரமா படிக்கும்போது சவுண்டா சொல்லுவோம். பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான். படிக்கும்போது பயங்கர சவுண்டா சொல்லுவான். பயங்கர சவுண்டா படிக்கிறதும் சரி, அத ரீகால் பண்றதும் சரி, எல்லாமே பயங்கரமா ஒரு உரத்த சவுண்ட்ல சொல்றத தான் என்னன்னா தொழில்பட கற்றல்ன்னு சொல்லுவாங்க. தொழில்படா கற்றல்னா, அப்படியே புக்க பார்த்த மணிக்கு ஒருத்தன் இருப்பான். புக்கு புக்கு இங்க இருக்கும். அவன் இங்க உட்காந்துருப்பான். இத படிப்பான். ஆனா, அவன் இத படிக்கிறானா? இல்ல தூங்குறானா? அப்படின்றது நம்மளுக்கு கணிக்க முடியாது. அவ்வளோ சைலண்டா படிப்பாங்க பார்த்தீங்களா? இதான் வந்து தொழிற்படா கற்றல்ன்னு சொல்லுவாங்க. தொழிற்படா அதாவது மத்தவங்களுக்கு ஒரு தெரியாத மாரி, யோசிக்காத மாரி ரொம்பவே சைலண்டா, மௌனமா படிக்கக்கூடியவங்கள தொழிற்படா கற்றல்ன்னு சொல்றாங்க. அந்த செயல்பாடாவது தொழிற்படா கற்றல்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம சைக்காலஜில கவனம் பற்றின லெசன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மன்னிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.